வணக்கம். நெருப்பு தமிழன் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களினுடைய கடந்த ஒரு பாதை. அண்ணன் ரோபோ சங்கர் மதுரையில் பிறந்ததாக சொல்லப்படுது. ஆனாலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரியூர் கிராமத்தில் தான் அவருக்கு ரத்த சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை இங்கேயும் பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு சிறப்பு, அந்த பள்ளிக்கூடத்தில் பாரதியார் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த ஒரு பள்ளிக்கூடம். ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்கள். ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு உடலை ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பேரார்வம் கொண்டவராக இருந்திருக்கிறாரு. சினிமாவின் மீது ஒரு ஆர்வம் வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். தன்னுடைய முதல் சினிமா பயணத்தை எங்கிருந்து துவக்கியிருக்கிறாருன்னா, இவர் தெருக்கூத்து கலைஞனாக துவக்கியிருக்கிறார். தெருக்கூத்து கலைஞனாக துவங்கிய இவர் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற உடற்பயிற்சி நிலையத்தில் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்டு அதற்கப்புறம் சென்னை ஆனழகன் பட்டத்தையும் வென்றிருக்கிறார். அதற்கப்புறம் அந்த தெருக்கூத்துகளில் கொஞ்சம் கொஞ்சமாக புகழடைந்து முதலாக இவருக்கு ஒரு மேடை நிகழ்ச்சி வாய்ப்பை கொடுத்தது நம்ம ஜீ தமிழில் இருக்கக்கூடிய தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்கள் தான். ஒரு காலகட்டங்களில் இந்த ரோபோ வேஷங்கள் போடுவதற்கெல்லாம் ஆட்கள் ரொம்ப குறைவு. ரோபோ வேஷங்கள் போட்ட பல நடிகர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது தோல் கேன்சர், புற்றுநோய் இதெல்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த ரோபோவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பயன்படுத்தி இவர் எந்த தயக்கமும் இன்றி ரோபோ வேஷங்கள் உடம்பு முழுவதும் பெயிண்டெல்லாம் அடித்து அந்த ரோபோ வேஷங்கள் மூலமாக மக்களை மகிழ்வித்தார். அதன் மூலமாக பெரிய வரவேற்பு பெற்று ஜீ தமிழ் அர்ச்சனா தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு முதலாக ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து வளர்ந்தவர் தான் ரோபோ சங்கர். அதற்கப்புறம் முதலாக விஜய் டிவியில் அசத்த போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக 8000 பேர் பங்கு பெற்றிருக்கிறாங்க. 8000 பேர்த்தில் அவங்க ஒரு 16-20 பேர் எடுத்திருக்கிறாங்க. அதில் மறுபடியும் ஒரு 8 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த 8 பேரில் நம்ம அண்ணனும் ரோபோ சங்கரும் ஒருவர். முதலாக இந்த டைட்டில் வின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணது அண்ணன் ரோபோ சங்கர் தான். இவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவர் ரோபோ சங்கர் தான். அதாவது இன்றைக்கு சின்னத்திரையிலிருந்து தெருக்கூத்திலிருந்து சின்னத்திரைக்கு சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு எத்தனையோ நடிகர்களுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடித்து கொண்டவர்களுக்கும் முன்னுதாரணமாக தெரிந்தவர் இவர் தான். சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் இவரை வைத்து தான் சினிமாவுக்கு வர்றாங்க. ரோபோ சங்கருக்கு புகழ் வணக்கம்.